ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிங்க் வெல்வெட் கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். மைதா மாவு அரை கப் எடுத்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்த்தனால உங்களுக்கு கேக்கோட சுவை உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒரு 3 தடவை நம்ம சலித்து எடுத்துக்கலாம். சலித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இது கூட வெண்ணிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா உங்களுக்கு லைட் எல்லோ கலரில் நல்லா பீட்டாகி வரும். இந்த ஸ்டேஜில் அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஸ்பீடு 1ல் வச்சுக்கோங்க பீட்டரை. இது கூட ஃபுட் கலர் நான் பிங்க் கலர் சேர்த்திக்கிறேன். நீங்கள் ரெட் கலர் சேர்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் கேக், பிங்க் கலர் சேர்த்திங்கன்னா பிங்க் வெல்வெட், என்ன கலர் சேர்த்துறோமோ அந்த கலர் வெல்வெட் கேக்குன்னு நம்ம சொல்லிக்க வேண்டியது தான். இது கூட நான் பிங்க் கலர் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பீடில் வச்சுட்டே பீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கலர் எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். லைட்டாக வேணும்னா லைட்டாக வச்சுக்கலாம். கொஞ்சம் டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து டார்க் கலராக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது கூட அந்த மாவு பொருட்களை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பேட்டுலா வச்சுட்டு சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1/4 கப்பில் பாதி அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹார்ட்டின் ஷேப் உள்ள மோல்டில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு, பட்டர் இல்லைனா ஆயில் எது வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டுட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு பொருட்களை ஊற்றுனதுக்கப்புறம் இதை ஓவனை நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக 25 நிமிஷம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. நல்லா பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு துணியை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம டிமோட் பண்ணிக்கலாம் கேக்கை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா. கரெக்டான மெஷரிங் போட்டால் கேக்கு நல்லாவே சூப்பராக சாஃப்டாக வரும். இப்போ நான் அந்த மேலே லேயரை மட்டும் நான் தனியாக எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் நம்மளோட பிங்க் வெல்வெட் சாஃப்ட் கேக் ரெடி ஆகிருக்கு. இதை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம யாருக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ நம்ம அந்தளவுக்கு நம்ம என்ன கலர் வேணால் நம்ம க்ரீமில் அப்ளை பண்ணிவிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். இதை நான் 2 லேயராக இன்றைக்கி கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் விப்பிங் க்ரீமில் லைட்டாக பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே லைட் கலரில் இருக்கும். வெறுமனா ஒயிட் கலரில் இருக்க வேண்டாம். அதனால் கொஞ்சம் லைட் பிங்க்கில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாலில் நான் சுகரை ஆட் பண்ணி அந்த சுகர் வாட்டரை ஆட் பண்ணுவோம்ல, அதுக்கு பதில் நான் பாலில் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பால் ஊற்றும் போது உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கேக்கோட டேஸ்ட்டு இதுக்கு மேலே க்ரீம் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை மாதிரி 2 லேயரும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கேக் ஃபுல்லாமே நான் அந்த விப்பிங் க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம அந்த ஃபாண்டன்ட்டை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான், கொஞ்சம் டார்க் பிங்க் கலரில். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து வெளியே வச்சுருங்க. ஃபாண்டன்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி நான் ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கிற மோல்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். கொஞ்சம் பெரிய ஹார்ட்டும் அப்புறம் அதுக்கு கொஞ்சம் சின்ன சைஸு ஹார்ட்டும் நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ கேக் எடுத்து வெளியே வச்சதுக்கப்புறம் நான் இது மேலே பெரிய ஹார்ட்டெல்லாம்
மேலே இந்த மாதிரி கேக்கை சுற்றி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதை விட குட்டி சைஸில் இருக்கிற ஹார்ட்டெல்லாம் கேக்கோட சைடில் நான் டெக்கரேட் பண்ணிவிட்டு கேக்குக்கு மேலேயும் சென்டரில் இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிங்க் வெல்வெட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது நம்மளே வீட்டில் சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பாய், see you, take care.